வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு வீடியோ வந்து பிப்ரவரி மாசத்துக்கான 1 மந்த்துக்கான மணி சேவிங் சேலஞ்ச் வந்து பார்க்க போறோம். இது வந்து நம்ம சேனல் கண்டினியூவா பார்க்குறவங்களுக்கு தெரியும். நம்ம ரெகுலரா வந்து ஒவ்வொரு மாசத்துக்குமான மணி சேவிங் சேலஞ்ச் வந்து போஸ்ட் பண்ணுவோம். அதில் குறிப்பிட்ட அமௌண்ட் சேவ் பண்ணி நம்மளுடைய தேவைகள் என்ன இருக்கோ அதை வந்து பூர்த்தி பண்ணிக்கிறதுக்கான பணத்தை வந்து சேமிப்போம். ஸோ அதுக்கேற்றது மாதிரியான சேவிங்ஸ் தான் இன்னைக்கும் வந்து பார்க்க போறோம். நம்ம சேனல் வந்து புதுசாக பார்க்குறவங்களுக்கு சொல்கிறேன். ஒவ்வொரு மாதமும் 1ஆம் தேதி அன்னைக்கு அந்த ஒரு மாதத்துக்கான மணி சேவிங் சேலஞ்ச் வந்து நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுவேன். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக அதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற பட்சத்தில் நம்ம திருச்சி தமிழ்ச்சி யூடியூப் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்தி ஆல்ட்ரு ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே உடனே வரும். நீங்கள் வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அதோட இந்த வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று கொடுத்துட்டு இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பிப்ரவரி மாதத்துக்கான மணி சேவிங் சேலஞ்ச் வந்து நம்ம 1 மந்த்துக்கான சேவிங்ஸ் வந்து பண்ண போகிறோம். 1 மந்த் அப்படின்றப்போ பிப்ரவரி மாதத்துக்கு 28 நாட்கள் இருக்குது. இந்த மினிமமான நாட்கள், ரொம்ப குறைவான நாட்களில் வந்து நம்ம நல்ல ஒரு அமௌண்ட் வந்து சேவ் பண்ணலாம். அதோட இந்த வீடியோ வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க, ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் சொல்லி அதை வந்து நமக்கு மாத சேமிப்பு பண்ணுறது மாதிரியான வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கான வீடியோ தான் இன்றைக்குமே வந்து பார்க்க போகிறோம். இதில் வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் சேவ் பண்ணுவோம். அது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நமக்கு வந்து புதுசா பணம் சேர்க்கிறவங்களுக்கு வந்து ஒரு உற்சாகப்படுத்துறது மாதிரியான ஒரு சேவிங்ஸா இருக்கும். நீங்க வந்து ஒரு மினிமமா ஒரு அமௌண்ட் வந்து ஒரு மாசத்துக்குள்ள சேர்க்கிறப்போ சரி ஓகே நம்மளாலையுமே முடியுது, இன்னும் வந்து என்னென்ன செலவுகள் வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்றது மாதிரியான ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கடுத்து ஜனவரி சேவிங்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா நம்ம 1 மந்த் சேவிங்ஸில் வந்து போன மாதத்துக்கான சேவிங்ஸ் வந்து 5000 ரூபாய் வந்து சொல்லியிருந்தேன். அந்த 5000 ரூபாய் வந்து உங்களால் சேவ் பண்ண முடிஞ்சுதா? அது எந்த அளவுக்கு வந்து பாசிபிளாக இருந்தது அப்படின்றது மாதிரியான உங்களுடைய கருத்துக்களை வந்து கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானுமே தெரிஞ்சுக்கிறேன். நான் வந்து என்ன சேவ் பண்ணியிருக்கேன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னாக்க, என்னை பொறுத்த அளவுக்கு இந்த 1 இயர் சேவிங்ஸ் வந்து பண்ணலாம் அப்படின்றது மாதிரி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அதுக்கேற்றது மாதிரியான சேவிங்ஸை வந்து நான் வந்து கண்டினியூ பண்ணிட்டு இருக்கிறேன். நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க, நீங்கள் 1 இயர் சேவிங்ஸ் வந்து போட்டிங்க, அதில் வந்து பணம் போட்டுட்ருக்கீங்களா இல்லை விட்டுட்டீங்களா அப்படின்றது மாதிரி கேட்டிருந்தீங்க. நான் கண்டிப்பாக அதை வந்து சேவ் பண்ணிட்டு இருக்கிறேன். புதுசாக பார்க்குறவங்களுக்கு சொல்கிறேன், நம்ம இந்த 1 இயர் அதாவது 2025க்கான இந்த ஒரு வருஷம் ஃபுல்லாக ஒரு 50,000 இருந்து 1,00,000 ரூபாய் எப்படி வந்து சேவ் பண்ணலாம் அப்படின்றதுக்கான வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பாக பாருங்கள். இந்த 1 மந்த் போனாலுமே பேலன்ஸ் இருக்கக்கூடிய இந்த 11 மாதங்களில் உங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டு சேவ் பண்ணுறதுக்கு அந்த வீடியோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கடுத்து வந்து நம்ம ஒவ்வொரு மாதமும் சேவ் பண்ணுற அமௌண்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா கோல்டு வாங்கிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ வந்து ஒரு புதிய முயற்சியாக பண்ண போகிறோம். அது என்ன அப்படின்றது வந்து வீடியோட எண்டில் சொல்கிறேன். இது வந்து எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்து பார்க்குற அத்தனை பேத்துக்குமே அது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதோட பார்த்தீங்கன்னாக்கா ஏன் கோல்டு வாங்கலாமா வேணாமா அப்படின்றது மாதிரி சொல்கிறேன்னாக்கா 7,745 ரூபாய் ஒரு கிராம் வந்து வந்துருச்சு. இதில் வந்து நம்ம எந்த அளவுக்கு முயற்சி பண்ணி வாங்கினாலும் அது ஒரு மாதிரி சலிப்படைகிறது மாதிரி நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க. என்னங்க இவ்வளோ வந்து ஏறுது, அதிகரிச்சுக்கிட்டே போகுது விலை அப்படின்றது மாதிரி. இன்னும் வந்து இருக்க அதிகரிக்கும் அப்படின்னு தான் சொல்றாங்க. அதாவது ஒரு கிராம் தங்கத்தோடைய விலை மட்டும் ஒரு 8ல இருந்து 10,000 ரூபாய் வந்துரும் அப்படின்றது மாதிரி சொல்றாங்க. ரொம்பவே பயமா இருக்கு. தங்கம் வாங்கலாமா வேணாமா அப்படின்றது மாதிரி ரொம்பவே பயமா இருக்கு. ரொம்ப யோசனையாவும் இருக்கு. ஸோ அதுக்கேத்தது மாதிரியான ஒரு சேவிங்ஸ் தான் இன்னைக்கு வந்து பார்க்க போறோம். அதாவது புதிய முயற்சியை நம்ம வந்து பண்ண போறோம். அது என்னன்றது கண்டிப்பா சொல்றேன். அதுக்கடுத்து இந்த 1 மந்த் சேவிங்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 3 விதமான சேமிப்பு நம்ம வந்து ஆல்ரெடி எப்பயுமே சொல்கிறது தான். ஒரு 3 விதமான சேமிப்பு வந்து பண்ண போகிறோம். இதில் வந்து நீங்கள் ஸ்டார்டிங்கில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அமௌண்ட் எடுத்து வைக்கிறப்போ ஒரு ஆர்வம் வந்து வந்துடும். சரி ஓகே நம்மளாலையுமே எடுத்து வைக்க முடியுது அப்படின்றது மாதிரியான. முக்கியமாக வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் சொல்கிறது என்னென்னா, எங்களுக்கு வந்து வருமானம் வருது, ஆனால் வந்து எப்படி வந்து அதை செலவு பண்ணுறோம் என்ன பண்ணுறோன்றதே தெரிய மாட்டேங்குது அப்படின்றது மாதிரி. இல்லை எவ்வளோ அமௌண்ட் சேவ் பண்ணுறது அப்படியெல்லாம் கேட்குறீங்க. அதுக்கு ஒரே ஒரு வீடியோ வந்து பாருங்கள். அதாவது வரவு செலவு கணக்கு எழுதுறது. அது ஒன்று பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். ஒரு 3 மாதத்துக்கு கண்டினியூவாக நீங்கள் வந்து வரவு செலவு எழுதுகிறப்போ உங்களுக்கு
என்ன அமௌண்ட் வந்து மிச்சப்படுத்த முடியுது, அதை வந்து எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணலாம் அப்படின்றது மாதிரியான ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதுக்கேற்றது மாதிரியான ஒரு சேமிப்பும் உங்களால் பண்ண முடியும். அந்த வரவு செலவு எழுதுறது பற்றின வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். இப்போ டார்கெட் அமௌண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 3000 ரூபாய். இது வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. இது மாதிரி மாதம் மாதம் ஒரு 3000 ரூபாய் சேமிக்கிறதுக்கான வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கான வீடியோவுமே பார்க்கலாம். இதில் வந்து ரொம்ப மினிமமான அமௌண்ட்டு தான் நம்ம வந்து சேவ் பண்ண போகிறோம். இந்த 3000 ரூபாய் அப்படின்றது வந்து ஒரு சிலர் நினைப்பீங்க ரொம்பவே இது வந்து சின்ன அமௌண்ட்டாக இருக்கே அப்படின்றது மாதிரி. உங்களுக்கு அது மாதிரி இருந்ததுன்னா இன்னும் உங்களுக்கு வந்து சேமிக்க முடியும், அதிகமாக பண்ண முடியும் அப்படின்றது மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா கண்டிப்பாக அதை வந்து ட்ரை பண்ணுங்கள். நான் சொல்லக்கூடிய அமௌண்ட் வந்து 3000க்கு சொல்லியிருக்கேன். ஆனால் உங்களுக்கு இன்னும் வந்து அதை வந்து டபுள் மடங்காக ஆக்கிட்டு நீங்கள் வந்து ஒரு 6000 இல்லை 5000 இந்த மாதிரி வந்து சேவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா நம்மளால் முடியும் அப்படின்றது வந்து நமக்கு தான் தெரியும். எனக்கு வந்து இன்கம் நல்லாவே வருது, ரொம்ப கம்மியாக தான் செலவு பண்ணுவேன் அப்படின்றது மாதிரி நிறைய பேர் வந்து நினைப்போம். ஸோ அந்த மாதிரி நினைக்கிறவங்க கண்டிப்பாக உங்களால் முடிஞ்சுது அப்படின்ற பட்சத்தில் இன்னும் அதிகமாக சேவ் பண்ணுங்கள். ஏன்னா சேவிங்ஸ் அப்படின்றது வந்து நம்ம வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். இது வந்து நிறைய பேர் சொல்லி கொடுக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா நான் மட்டும் நல்லா இருந்தால் போதும் அப்படின்றது மாதிரியான மைண்ட் செட் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்றத உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக வந்து சேவிங்ஸ் அப்படின்றத எக்காரணத்தை முன்னிட்டு கைவிடாதீங்க. கண்டிப்பாக கண்டினியூ பண்ணுங்கள். உங்களால் இதை விட அதிகமாக சேவ் பண்ண முடியும்னா அதை வந்து ட்ரை பண்ணுங்கள். நம்ம 3 விதமான சேவிங்ஸ் வந்து சொல்லியிருந்தோம். அதில் வார சேமிப்பு அப்படின்றப்போ ஒரு 200 ரூபாய் வந்து எடுத்து வைக்கிறது மூலமாக இந்த பிப்ரவரி மாதத்துக்கு 4 சண்டே வருது. ஸோ இந்த ஒரு 4 வாரத்துக்கு 200 அப்படின்ட்டு ஒரு 4 வாரம் எடுத்து வைக்கிறப்போ 800 ரூபாய் வந்து சேவ் பண்ண முடியும். நம்ம சொல்லியிருக்க அமௌண்ட்டில் ஒரு 3000ல் வந்துட்டு 800 ரூபாய் வந்து வார சேமிப்பில் மட்டும் பண்ண முடியும். அதுக்கடுத்து மாத சேமிப்பு அப்படின்றது வந்து நம்ம செய்யக்கூடிய மாத செலவுகள் பண்ணுவோம் இல்லையா, காய்கறி வாங்குறது. அதுக்கடுத்து இன்னும் கொஞ்சம் சிக்கனமாக இருந்தோம் அப்படின்ற பட்சத்தில் ஈபி பில் வந்து கம்மி பண்ண முடியும். சிலிண்டர் வந்து அதோடைய பயன்பாட்டை வந்து கம்மி பண்ண முடியும். இந்த மாதிரிலாம் வந்து நம்ம கையில் தான் இருக்குது. எந்த மாதிரி செலவுகளை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம், தேவையில்லாத என்டர்டெயின்மெண்ட்டுக்கு வந்து அதிக அளவில் செலவு பண்ணுறப்போ அதை வந்து எப்படி குறைச்சிக்கலாம் அப்படின்றது மாதிரியான ஒரு விஷயம் வந்து நம்ம கிட்ட தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து உங்கள் குடும்பத்துக்கு ஏற்றது மாதிரியான யோசித்து அதை வந்து முடிவு பண்ணுங்கள். ஒரு 500 அப்படின்ற இடத்துல ஒரு 1000 ரூபாய் கூட உங்களால் முடியும் அப்படின்ற பட்சத்தில் சேவ் பண்ணுங்கள். நான் வந்து இந்த ஒரு 3000க்கு வந்து மாதம் ஒரு 500 ரூபாய் சேவ் பண்ணலாம் அப்படின்றது மாதிரி சொல்லியிருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா தின சேமிப்பு. இப்போ வார சேமிப்பில் ஒரு 800 ரூபாய் ப்ளஸ் இந்த மாத சேமிப்பில் ஒரு 500 ரூபாய், டோட்டலாக வந்து 1300 ரூபாய். இந்த 3000ல் வந்து 1300 போக பேலன்ஸ் வந்து 1700 ரூபாய் இருக்கும். இந்த 1700 ரூபாவை டெய்லி சேவிங்ஸாக வந்து பண்ண போகிறோம். அது எப்படின்னா 28 நாட்களுக்கும் ஒவ்வொரு நாளைக்கு 61 ரூபாய் அப்படின்றது மாதிரி எடுத்து வைப்போம். இப்போ 61 ரூபாய் உங்களால் கண்டினியூவாக ஒவ்வொரு நாளுமே எடுத்து வைக்க முடியும் அப்படின்ற பட்சத்தில் அதை வந்து கரெக்டாக எடுத்து வச்சுருங்க. இல்லை என்னைக்காவது ஒரு நாள் வந்து விட்டுட்டேன், 2 நாள் விட்டுட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த 3வது நாளுக்கு வந்து 61ன்னு சொல்லிட்டு அதை சேர்த்து எடுத்து வைக்கிறதுக்கு பாருங்கள். அப்படி பண்ணுறது மூலமாக தான் நம்மளால் வீண் செலவையும் கண்ட்ரோல் பண்ண முடியும், சேவிங்ஸும் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஃபைனலாக எதுக்கு வந்து இதை பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்ப்போம். நம்ம ஆல்ரெடி எல்லா வீடியோலையுமே சொல்லியிருக்கோம், அமௌண்ட்டாக சேவ் பண்ணி வைக்கலாம், இல்லை அப்படின்னாக்கா கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம், அதாவது தங்கம் வாங்கலாம் அப்படின்ட்டு. ஆனால் இப்போ தங்கத்துடைய விலை ரொம்பவே அதிகரிக்குது அப்படின்றதுனால எல்லாத்துக்குமே வந்து ஒரு பயமாக இருக்குது, தங்கம் வாங்கணுமா அப்படின்றது மாதிரி. அதுக்கு பதிலாக ஒவ்வொரு குடும்பத்துலையுமே கண்டிப்பாக ஒரு நகை வந்து அடகுல இருக்கும். ஏன்னா நம்ம வந்து எல்லாருமே மிடில் கிளாஸ் தான். ஸோ நம்மளுடைய தேவைக்கு தகுந்தது மாதிரி கண்டிப்பாக நகைகள் வந்து அடகுல வச்சுருப்போம். அதுக்கு இந்த 3000 அப்படின்றத வந்து மாதம் மாதம் சேவ் பண்ணி அந்த அடகு நகைகளுக்கு வந்து கட்டலாம். இதை வந்து நம்ம கண்டினியூவாக பார்க்கலாம். இனிமேட்டுக்கு வந்து அடகு நகையை வந்து திருப்புறதுக்கான முயற்சி வந்து பண்ணலாம். ஏன்னா நம்மக்கிட்ட புதுசாக தங்கம் வாங்குறது அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் ஃபஸ்ட் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய தங்கத்தை வந்து காப்பாற்றிக்கணும். ஏன்னா இப்போ புதுசாக வந்த ரூல்ஸ்னால நமக்கு நிறைய பேத்துக்கு வந்து நெருக்கடியாக இருக்குது இல்லையா, இந்த தங்கத்தை எப்படா வந்து மீட்போம் அப்படின்றது மாதிரி. ஸோ அதுக்கேற்றது மாதிரியான அந்த பணம் கட்டுறதுக்கான சேவிங்ஸ் வந்து இனிமேட்டுக்கு பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த 3000 அப்படின்றது வந்து ஒரு சின்ன அமௌண்ட்டு கிடையாது. வட்டி போக மிச்சம் அசலுக்கு எடுத்துக்க சொல்லி நம்ம கட்டிக்கிட்டே வர்றப்போ கண்டிப்பாக அந்த நகையை வந்து சீக்கிரமாக மீட்ற முடியும். இதை வந்து ஒவ்வொருத்தருமே ஃபாலோ பண்ணுவோம். இந்த 1 மந்த் ஃபுல்லாக இந்த 3000 ரூபாய் சேவ் பண்ணிவிட்டு நம்மளுடைய அடகு நகைகள் ஏதாவது இருந்தது அப்படின்ற பட்சத்தில் அதை கட்டி அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மீட்கிறதுக்கு பார்ப்போம். இல்லை எனக்கு அது மாதிரிலாம் எந்த அடகு நகையும் இல்லை, கடன் இல்லை அப்படின்றவங்க வந்து
கண்டிப்பா அந்த அமௌண்ட்டுக்கு வந்து என்ன தங்கம் புதுசா வாங்க முடியுமோ, அது மாரி வாங்கலாம். இல்ல கோல்டு சிட்டு போடலாம். இல்ல ஆர்டி இது மாதிரி விஷயங்கள்ல வந்து அந்த பணத்த வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஏன்னா, நம்ம கையில வந்து பணமா வச்சிருக்கோம் அப்படின்றப்போ, அது எந்த விதத்திலயும் யூஸ் ஆகாது. ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மென்ட் அப்படின்னு பண்றப்போ தான், அது வந்து நல்ல விதமா நமக்கு வந்து அந்த பணம் வந்து பெருகும். ஸோ கண்டிப்பா இத வந்து ட்ரை பண்ணுங்க. அதோட மறக்காம ஜனவரி மந்த்ல வந்து நீ என்ன அமௌண்ட் சேவ் பண்ணீங்க? அது வந்து உங்களால எப்படி சேவ் பண்ண முடிஞ்சுதா? ஈஸியா இருந்ததா? இல்ல ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பண்ணீங்களா? அப்படின்றது மாதிரியான விஷயங்கள். அதோட வந்து இந்த சேவிங்ஸ் மூலமா நீங்க புதுசா கத்துக்கிட்ட விஷயம் என்ன? அப்படின்றதையுமே வந்து கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. அது எல்லாத்துக்குமே பயன்படும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம திருச்சி தமிழ் யூடியூப் சேனல கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க் யூ.